என்ன அதை செய்யாத இதை செய்யாத சொல்லிக்கிட்டே இருக்க. முளைச்சு 3 இலவுகள அதுக்குள்ள இவ்வளவு பேச்சா? அப்படித்தாண்டா எங்கடா தப்பு நடக்க? கவர்மெண்ட் ஆஃபீஸர்களும் அரசியல்வாதிகளும் பண்ணாத தப்பான ஆண்டமிட்டேன். இன்னும் பேசுறேன் அடையாம்பா பெரியவன் சபை பேசுவான்பா. யாரோ எலக்ட்ரிக்க புண்ணியம் ஒரு ஓட்டுக்கு 2000 என் வீட்டில் இருக்கிற 3 ஓட்டுக்கு 6000 கொடுத்தாருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி இந்த கட்சின்னு ஒரு ஓட்டுக்கு 500 1000 கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்காதன்னு இவன் சொல்றான்பா. அது மட்டும் இல்லப்பா, போலீஸுக்கு போய் என்ன காட்டி கொடுத்துருவானோ என்ன மிரட்டுறான்பா. என்னடா தம்பி எல்லாம் ஊர்ல நாட்டாக்கா பார்த்தாச்சு பண்ணிட்டு குடும்ப சூழ்நிலையும் புரிஞ்சு வாழ கட்டணும் பார்த்தோம். சீசன்ல கிடைக்கிற பணம் மாதிரி சரியா பண்ண கிடைக்கணும்பா. அப்போ சொல்றீங்களா? சபாஷ் சரியா கேட்டா தம்பி. இந்த தலைமுறை விட்டு வைக்காங்க. என்ன சொல்றாரு? இவங்களுக்கு ஓட்டு கட்டி காசு வாங்குறீங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்களோட வாக்குரிமை சக்தி என்னன்னே தெரியாத மாதிரி தேர்தல ஏன் ஒரு விரல் பிரச்சனை சொல்றோம் தெரியுமா? இந்த விரல் நுனியில தான் நம்ம தலையெழுத்தையும் நம்ம வாரிசோட எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறோம். தேர்தல்ல நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மூலம் தான் நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நம்ம வாக்கோட வளர்ச்சியுமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரும் சக்தியான வாக்குரிமை நம்ம காசு வைக்கிறதால நம்ம வாழ்வுரிமை அவங்க கிட்ட பறிக்கப்படுது. ஓட்டுக்காக காசு போய் இப்ப காசுக்காக தான் என் ஓட்டுன்ற கீழ்த்தரமான செயல் நம்மளால சின்ன பையன் அவனுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு எல்லாம் இல்லையே. தம்பிக்கு வர இனி வரும் தலைமுறைக்காவது ஓட்டுக்கு காசு வாங்காம வாக்களிக்க பழக்கப்பட்டீங்க. ஆமாங்க, உங்களை மாதிரியான பெரியவங்க செய்யற தப்பாகதான் எங்க வாழ்க்கையை இருளாகுது. தயவு செய்து காசுக்கு ஓட்ட விற்காதீங்க. உண்மைதான். பணத்தை தவிர்ப்போம், பாரதத்தை காப்போம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் நாட்டு மக்கள்